ஹாய், அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக லித்தியம் அயான் பேட்டரியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த LFP பேட்டரி. இந்த LFP பேட்டரி சிலிண்ட்ரிக்கல், பவுச் அண்டு பிரிஸ்மேட்டிக்னு டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங்கில் வருது. இந்த சிலிண்ட்ரிக்கல் LFP பேட்டரி வந்து 32650, 32700 அண்டு 32800 அப்படின்னு டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங் சைஸில் வருது. இன்றைக்கி நம்ம இந்த LFP 32700 செல்லோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? இது வந்து ஒரு ஒரிஜினல் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல். இந்த செல் வந்து குவாஞ்சியாங்கிற பிராண்டோடது. டாப் 5 32700 செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல குவாஞ்சியாவும் ஒன்று. இந்த டாப் 5ல் FP டெக், குவாக்சிங் பிராண்டும் இருக்குது. FB டெக் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் இப்போ டாப்பில் இருக்குது 32700 செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல. அப்புறம் குவாக்சிங் பிராண்டும் இருக்குது. இதை HXன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. சரி, இந்த செல்லை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு LFP செல். இதோட பேக்கிங் டைப் வந்து 32700. அப்புறம் இதோட கெப்பாசிட்டி வந்து 6000 mAh. அதாவது இதை 6Ah மேனுவலாக கொடுத்துருக்காங்க. பட் இதோட ரியல் கெப்பாசிட்டி என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துடலாம். இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 7 mΩன்னு மேனுவலாக கொடுத்துருக்காங்க. இதை ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை ஐ பட்டனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த LFP செல்லோட வோல்டேஜ் வந்து 3.2 வோல்ட், சார்ஜிங் கட் ஆஃப் வோல்டேஜ் வந்து 3.65 வோல்ட் அண்டு டிஸ்சார்ஜிங் கட் ஆஃப் வோல்டேஜ் வந்து 2 வோல்ட். பட் இது 2 வோல்ட் வரைக்கும் செல்லை டிஸ்சார்ஜ் பண்ணுறது சேஃப் இல்லை. அதுவும் 2.9 வோல்ட் ரீச் ஆகிட்டாலே செல்லில் எந்த ஒரு எனர்ஜியுமே இருக்காது. ஸோ 2.5 வோல்ட்டில் டிஸ்சார்ஜிங் கட் ஆஃப் பண்ணுறது சேஃபு. இதோட ரேபிட் டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து 18 ஆம்பியர், மேக்ஸ் பல்ஸ் கரண்ட் வந்து 60 ஆம்பியர், சார்ஜிங் கட் ஆஃப் கரண்ட் வந்து 0.18 ஆம்பியர். இதோட லைஃப் வந்து 2000 சைக்கிள் வரைக்கும் வரும். ஒர்க்கிங் டெம்பரேச்சர் வந்து -20 டிகிரி டு +60 டிகிரி வரைக்கும் வரும். இதோட எனர்ஜி டென்சிட்டி வந்து 138 வாட்ஸ் பை கிலோகிராம். இதோட டயாமீட்டர் வந்து 32 mm அண்ட் லென்த் 70 mm. இப்போ புரியுதா இதோட பேக்கிங் நேம் எதுக்கு 32700 வந்துச்சுன்னு? அப்புறம் வெயிட் வந்து 140 கிராம். அப்புறம் இது UN 38.3 சர்டிஃபைட் செல். இந்த செல்லோட மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2023. இந்த செல்லோட டாப் வந்து பாசிட்டிவ், அப்புறம் பாட்டம் அண்ட் பாடி சைடு ஃபுல்லா நெகட்டிவ். இங்க பாட்டம் விட்டுட்டு சைடு ஃபுல்லா ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிலிம் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அதனால பேட்டரி பேக் அசெம்பிள் பண்ணும்போது ஒரு செல் இன்னொரு செல்லோட சைடுல டச் ஆகிற மாதிரி வச்சு பேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹோல்டர் யூஸ் பண்ணுங்க. இப்படி ஹோல்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில கேப் கிடைக்கும். ஒரு செல்லில் உள்ள டெம்பரேச்சர் இந்த ஃபில்ம் வழியா மற்ற செல்லுக்கு போகாது. இங்க டாப்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் இடையில 1 mm தான் கேப் இருக்கு. ஸோ வாட்டர் ஏதாவது உள்ள போயிட்டாலோ, வயர் பீஸ் ஏதாவது உள்ள போயிட்டாலோ ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதை அசெம்பிள் பண்ணும்போது ஒரிஜினல் நிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுங்க. வயரை வச்சு சால்டரிங் பண்ணும்போதும் வயர் பீஸ் எதுவும் உள்ள போகாத மாதிரி பாத்துக்கோங்க. மார்க்கெட்ல நிக்கல் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்லி நிக்கல் கோட்டட் ஸ்ட்ரிப்ஸை கொடுத்து ஏமாத்துறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதெல்லாம் ஃபியூச்சர்ல ரஸ்ட் ஆகி பேட்டரி பேக்கே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஈவிலாம் வெடிக்குது, இதனால கூட இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாராவது எலக்ட்ரிக்கல் அண்ட் பேட்டரி ஃபீல்ட்ல இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.